ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பயோ விளாக். எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி அடையணும்னா சரியான திட்டமிடல் அவசியம். உதாரணமா, ஒரு டாபிக் படிக்கும்போது அதை நல்லா புரிஞ்சு படித்த மாதிரி இருக்கும். அதே டாபிக்ல கொஸ்டின் கேட்கும்போது இதுக்கு ஆன்சர் ஏவா அல்லது பியா அப்படின்னு குழப்பம் வரும். அப்போ இந்த டாப்பிக்கை இன்னும் கொஞ்சம் நம்ம கவனமாக படிச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஸோ ஒரு டாப்பிக்கை புரிஞ்சு படிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே போல அந்த டாபிக்ல எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல நல்லா கவனமாக படிக்கிறது. இதுவரைக்கும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வீடியோவில் கடைசி 2 வருஷ கொஸ்டின்ஸ், அதாவது 2019 2022 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கேட்டிருக்கிற கொஸ்டினுக்கும் அதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிற 3 வருஷ கொஸ்டின்ஸ் இதுக்கும் இடையில சின்ன வித்தியாசம் இருக்குது. இதை எத்தனை பேர் சரியாக நோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை இதை நீங்கள் சரியாக நோட் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள். இங்கே நான் கடைசி 5 வருஷ கொஸ்டின்ஸை வீடியோவாக கொடுக்கறதுக்கான நோக்கம் இந்தந்த கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஒரு டாப்பிக்கை எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த டாபிக் படிக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடங்கள்ல கவனமாக படிக்கணும். அதுக்காகத்தான். அதனால தான் அந்த கொஸ்டின் சம்பந்தமான எக்ஸ்ட்ரா சில விஷயங்களையும் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய மெத்தடாலஜியை இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களோட டிஆர்பி மார்க் ஷுவராக நீங்களே பெருமைப்படுற மாதிரி இருக்கும். சிலபஸ் தான் மாறிடுச்சு, இன்னும் ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதுக்காக தான் இங்கே பழைய சிலபஸையும் புது சிலபஸையும் நான் கம்பேர் பண்ணி தந்திருக்கிறேன். இதில் பாருங்கள், பழைய சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் அதோட சப் டாப்பிக்கோட சேர்த்து புது சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் புது சிலபஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. மற்றபடி இந்த சிலபஸ்க்கு இடையில எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்குறது உங்களுக்கு இங்கே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதலாவதா 2013 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு டேபிட்டத்தோட முக்கியமான பணி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு ஆந்தர் டெவலப் ஆகும்போது உள்ள டெவலப் ஆகக்கூடிய மைக்ரோஸ்போர், அதாவது நுண்வித்துக்களுக்கு தேவையான உணவை டேபிட்டம் தான் வழங்குது. இதை பின்னாடி ஒரு கொஸ்டினில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ டேபிட்டத்தோட முக்கியமான வேலை உணவு, அதாவது நியூட்ரிஷனை கொடுக்கறது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே கேட்டிருக்கக்கூடிய 2வது கொஸ்டினில் ஃபியூனிக்கிள், செலாசா, மைக்ரோஃபைல் இந்த 3ம் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய சூலோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆர்த்தோட்ரோஃபஸ், அல்லது தமிழில் இதை நேர்சூல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எண்டோஸ்போம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு விதைக்குள்ள காணப்படக்கூடிய உணவை சேமிச்சு வச்சிருக்கிற பகுதியை தான் நம்ம எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா இந்த தேங்காய் தண்ணி, நம்ம சாப்பிடக்கூடிய தேங்காய், இந்த ரெண்டுமே எண்டோஸ்போம் தான். நாளடைவில் இந்த தேங்காய் தண்ணி எல்லாமே தேங்காவா மாறிடும். பின்னாடி இங்க இருக்கக்கூடிய கரு வளர்ச்சி அடையும் போது இந்த தேங்காயில இருக்கக்கூடிய சத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் வளர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு எண்டோஸ்போமோட முக்கியமான பணி கருவுக்கு தேவையான உணவை தந்து கருவை ஒரு செடியா வளர வைக்கிறது தான். காற்று மூலமா மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய தாவரம் பூச்சி மூலமா மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய தாவரத்திலிருந்து எப்படி வேறுபடுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்க பல வேறுபாடுகளை நம்மளால சொல்ல முடிஞ்சாலும் இங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல முக்கியமா ஒரு காற்று மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய மலர்ல இதழ்கள் ரொம்ப சிறுசாவோ அல்லது இல்லாமலோ இருக்கும். காரணம், அப்பனா தான் காற்று இந்த மகரந்த தூள்களை எளிதா எடுத்துட்டு போக முடியும். அதுவே ஒரு பூச்சி மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய மலர்கள்ல இதழ்கள் பெருசாவும் கலர்ஃபுல்லாவும் காணப்படும். அப்பந்தான் இதனால பூச்சிகளை கவர்ந்து இழுக்க முடியும். அதே போல ஒரு காற்று மகரந்த சேர்க்கை மலர்ல இருக்கக்கூடிய மகரந்த தூள் பூச்சி மகரந்த சேர்க்கை மலர்கள்ல இருக்கக்கூடிய மகரந்த தூளை விட அளவுல ரொம்ப சின்னதா காணப்படும். அதிக எண்ணிக்கையில உருவாகும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அதாவது பால் இனப்பெருக்கத்துல 2 உட்கருக்கள் இணையக்கூடிய நிகழ்வை ஆம்பிமிக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இத உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அப்போமிக்சிஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க மியாசிஸோ சிங்கேமியோ நடக்காம ஒரு கரு உற்பத்தி ஆகுது.
இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய 7 செல்கள், அதாவது 3 ஆன்டிபோடல், 2 சினர்ஜி, 1 எக், 1 போலார் நியூக்ளியஸ். இந்த 7 செல்களும் ஹேப்ளாய்டு நேச்சர்ல இருக்கும். போலார் நியூக்ளியஸ்ல 2 ஹேப்ளாய்டு உட்கரு தனித்தனியா இருக்கும். இதை தவிர உள்ள இருக்கக்கூடிய நியூசெல்லஸ் இது டிப்ளாய்டு நேச்சர்ல இருக்கும். அண்ட் இதை சுத்தி இருக்கக்கூடிய ஓவரி இதுவும் டிப்ளாய்டு நேச்சர்ல தான் இருக்கும். இந்த டிப்ளாய்டு செல்கள் எந்த மேல் கேமிட்டோட இணையாம தானா கருவா மாறிச்சுன்னா இதைத்தான் அப்போமிக்சிஸ் அப்படின்னு சொல்றோம். இதே போல ஆம்பிமிக்சிஸ்ல பொதுவா ஒரு மியாசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா மேல் மற்றும் ஃபீமேல் கேமிட் தனித்தனியா உருவாகி இந்த ரெண்டும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சமயத்துல ஒன்னோட ஒன்று இணையும் இல்லையா, இந்த இணைவைத்தான் நம்ம சின்கேமி அப்படின்னு சொல்றோம். ஸோ மியாசிஸ் நடந்து சின்கேமி நடந்து ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல 2 கேமிட்டுகளோட இணைவு, அதாவது மிக்சிங் நடக்குது. இத ஆம்பிமிக்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீமோஃபீலியா அப்படிங்கிற தாவரத்துல ஹாஸ்டோரியா எந்த இடத்துல டெவலப் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாஸ்டோரியா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கருவுக்கு தேவையான உணவை எண்டோஸ்போம் தான் வழங்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த எண்டோஸ்போம்ல இருக்கக்கூடிய உணவை கருவுக்கு இந்த ஹாஸ்டோரியா தான் எடுத்து கொடுக்குற வேலையை செய்யுது. பொதுவா பெரும்பாலான தாவரங்கள்ல ஹாஸ்டோரியா மைக்ரோபைலார் எண்டுல இருந்தோ அல்லது செலாசல் எண்டுல இருந்தோ டெவலப் ஆகும். ஆனா இந்த நீமோஃபிலியா அப்படிங்கிற தாவரத்துல மைக்ரோபைலார் மற்றும் செலாசல் எண்ட் இந்த 2 பகுதியில இருந்துமே ஹாஸ்டோரியா டெவலப் ஆகுது. வாட்ஸ்அப் சேனலில் எம்ப்ரியாலஜி டாப்பிக்கான மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கான கொஸ்டின் பேப்பரும் அதுக்கான ஆன்சர் கீயும் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் ஆகலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணியோ அல்லது இங்கே தெரியக்கூடிய கியூஆர் கோடை பயன்படுத்தியோ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் ஆகிக்கோங்க. அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறதுக்கான கொஸ்டினுக்கான பாஸ்வேர்டை இதே வீடியோவோட இன்பிட்வீனில் தந்திருக்கிறேன். வீடியோவை முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா 2015 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இனப்பெருக்கத்துக்காக ஒரு ஓவியலுக்குள்ளே நுழையக்கூடிய போலன் டியூப் மைக்ரோபைல் பகுதி வழியாக நுழைஞ்சதுன்னா அந்த வகையை நம்ம எப்படி அழைக்கிறோம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக போலன் டியூப் நான் இங்கே படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி 3 வகைகளில் நுழையலாம். மைக்ரோபைல் வழியாக நுழையக்கூடியதை போரோகேமி அப்படின்னும், செலாசா வழியாக என்டர் ஆச்சுன்னா அதை செலாசோகேமி அப்படின்னும், இந்த 2 வகை இல்லாமல் இன்டெக்மெண்ட்ஸ் வழியாவோ அல்லது மற்ற எந்த பகுதி வழியாவோ நுழைஞ்சதுன்னா அதை மீசோகேமி அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்ததா ஒரு கேம்பிலோட்ரோபஸ் ஓவியலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது நான் படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி கர்வ்டாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் முக்கியமாக பீன் ஷேப்பில் காணப்படும். ஒரு அமீபாய் டேபிட்டத்துக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர் என்ன அப்படின்னு இங்கே கேட்டிருக்கிறாங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி டேபிட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே ஒரு மைக்ரோஸ்போருக்கு தேவையான உணவை டேபிட்டம் தான் வழங்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த உணவு எப்படி வழங்கப்படுது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு டேபிட்டத்தை 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று செக்ரீட்டரி டேபிட்டம் அப்படின்னும், இன்னொன்று அமீபாய் டேபிட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செக்ரீட்டரி டேபிட்டத்தில் டேபிட்டத்தோட டான்ஜென்ஷியல் வாலில் சின்ன துளை மட்டும் ஏற்படுது. இந்த துளை வழியா டேபிட்டத்தோட புரோட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் இதுதான் உணவா பயன்பட போகுது. இது சொட்டு சொட்டா மைக்ரோஸ்கோப் வளரக்கூடிய அந்த அறையை போய் அடையுது. இதனால இத செக்ரீட்டரி டேபிட்டம் அல்லது பெரைட்டல் அல்லது கிளாண்டுலார் அல்லது செல்லுலார் டேபிட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதே போல அமீபாய் டேபிட்டத்துல இங்க இருக்கக்கூடிய டான்ஜென்ஷியல் வாலும் அல்லது ரேடியல் வாலும் கம்ப்ளீட்டா அழிஞ்சிருது. இதனால ஒட்டுமொத்த புரோட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட்டும் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஒரு அமீபா மாதிரி மூவ் ஆகி இந்த மைக்ரோஸ்போர் வளரக்கூடிய அறையை போய் அடையும். அதனால இந்த வகையான டேபிட்டத்தை அமீபாய் டேபிட்டம் அப்படின்னோ
அல்லது இன்வாசிவ் அல்லது பெரிபிளாஸ்மோடியல் டாபிட்டம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. ஒரு எண்டோஸ்போம் தான் வளரக்கூடிய கருவுக்கு தேவையான உணவை வழங்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது ஒரு ஓவியூல்ல இருக்கக்கூடிய போலார் உட்கருவும் மேல் கேமிட்டும் இணையறதன் மூலமா உருவாகுது. பொதுவா ஒரு எண்டோஸ்போம் ட்ரிப்ளாய்ட் நேச்சர்ல காணப்படும். இது டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் மூலமா உருவாகுது. இங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ல எண்டோஸ்போம் எந்த குடும்ப தாவரங்கள்ல உருவாகிறதே இல்லை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இவங்க கொடுத்திருக்கிற ஆப்ஷன் படி ஆர்கிடேசியே மற்றும் டிராஃபேசியே அப்படிங்கிற இந்த 2 குடும்ப தாவரங்கள்லையும் எண்டோஸ்போம் உருவாகிறதே இல்லை. இது மட்டும் இல்லாம பொதுவா 3 ஆஞ்சியோஸ்போமிக் தாவரங்கள்ல எண்டோஸ்போம் உருவாகாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆர்கிடேசியே, டிராபேசியே மற்றும் போடோஸ்டிமேசியே அப்படிங்கிற இந்த 3 குடும்பங்கள்ல எண்டோஸ்போம் உருவாகிறது கிடையாது. இனப்பெருக்கத்துக்கு அப்புறம் கனியாவும் விதையாவும் மாறக்கூடிய ஒரு மலரோட பாகங்கள் எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் நம்ம 12th புக்கில் இருக்கிற மாதிரியே ஒரு மலரில் இருக்கக்கூடிய ஓவரி இனப்பெருக்கத்துக்கு அப்புறம் ஃப்ரூட்டாகவும் ஓவியூல் இனப்பெருக்கத்துக்கு அப்புறம் சீடாகவும் டெவலப் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு மலரில் இருக்கக்கூடிய மிச்ச பாகங்கள் இனப்பெருக்கத்துக்கு அப்புறம் என்னென்னவா மாறுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம 2017 டிஆர்பி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இருந்தாலும் இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குது. கீழே இருக்கிற இந்த 3 குடும்பங்கள்லையும் எண்டோஸ்போம் உருவாகிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதில் ஆர்கிடேசி குடும்பத்தில் இருக்கக்கூடிய விதைகள் ரொம்ப சிறிய அளவில் இருக்கிறதுனால அந்த குடும்ப தாவரங்கள் எண்டோஸ்போமை உருவாக்குறது இல்லை. இந்த டிராஃபேசி மற்றும் போடோஸ்டிமேசி அப்படிங்கிற 2 குடும்பத்திலையும் போலார் நியூக்ளியை சீக்கிரமே அழிஞ்சிடுது. அதனால இங்க இரட்டை கருவுறுதல் அப்படிங்கிற நிகழ்வே நடக்காது. அதனால இந்த 2 குடும்ப தாவரங்கள்லையும் எண்டோஸ்போம் உருவாகிறது இல்லை. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா 2019 பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்கலாம். இங்க கேட்டிருக்கிற முதல் கொஸ்டின்ல கீழே இருக்கிற எந்த வகை தாவரத்துல விதை உரையோட செயல்னால ருமினேட் வகை எண்டோஸ்போம் உருவாகுது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பாசிஃப்ளோரா அப்படிங்கிறது தான். பொதுவாக ஒரு ருமினேட் எண்டோஸ்போம் அப்படின்னா இதோட சர்ஃபேஸ் இர்ரெகுலராக காணப்படும் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாசிஃப்ளோரா தாவரத்தோட விதையோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை தந்திருக்கிறேன். இங்கே விதை உரை உள்பக்கமாக வளர்ந்ததுனால எண்டோஸ்போமோட சர்ஃபேஸ் இர்ரெகுலராக காணப்படுது. இதைத்தான் ருமினேட் எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஒரு ஓவியூலில் காணப்படக்கூடிய ஒரு சில ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர்ஸோட நேமை தந்து அது எந்தெந்த தாவரங்களில் காணப்படுது அப்படிங்கிறதோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்கே முதலாவதாக நமக்கு தந்திருக்கிறது பெரிஸ்பெர்ம். பொதுவாக ஒரு ஓவியூலில் நியூசெல்லஸ் பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த நியூசெல்லஸ் தான் ஆரம்ப கட்டத்தில் ஒரு எண்டோஸ்போம் வளர்ச்சி அடையும் போது அந்த எண்டோஸ்போமுக்கு தேவையான உணவை வழங்குது. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ரியோவுக்கு தேவையான உணவையும் வழங்குது. இந்த எண்டோஸ்போம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் பெரும்பாலான தாவரங்களில் நியூசெல்லஸ் காலி ஆயிரும். ஏன்னா இதுக்குரிய உணவு எல்லாத்தையும் எண்டோஸ்போமுக்கு வழங்கிடுறதுனால. ஆனால் ஒரு சில தாவரங்களில் எண்டோஸ்போம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட நியூசெல்லஸ் காணப்படும். இப்படி காணப்படக்கூடிய இந்த பெர்மனண்டான நியூசெல்லஸை தான் பெரிஸ்பெர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பைப்பர் தாவரத்தில், அதாவது கருமிளகுல காணப்படுது. அடுத்ததாக நமக்கு கொடுத்துருக்கிறது கரங்கில். இது பொதுவாக ரிசினஸ் கம்யூனிஸ் தாவரத்தில் காணப்படுது, அதாவது ஆமணக்கோட விதைகளில் காணப்படுது. இந்த விதையோட விதை துளை பகுதியில், அதாவது மைக்ரோபைலார் ரீஜனில் ஒரு ஃப்ளஷியான அவுட்க்ரோத் மாதிரி இது காணப்படும். இதைத்தான் கரங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அதிகளவு ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால இதை எறும்புகள் தூக்கிட்டு போய் இந்த விதையோட பரவலுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் இது அதிக அளவு நீரை உறிஞ்சி ஒரு விதையோட வளர்ச்சிக்கும் உதவி செய்யுது. மூணாவதாக அரில்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி மிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ்னு சொல்லக்கூடிய ஜாதிக்காய் தாவரத்தில் காணப்படுது.
இதை தேர்ட் இன்டெக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், இது இன்டெக்மெண்ட்டில் இருந்து உருவாகி சீடை முழுவதுமாவோ அல்லது பாதி அளவுலையோ சூழ்ந்து காணப்படும். இது நான் இங்கே படத்தில் தந்திருக்கிற மாதிரி நல்லா பிரைட் கலராக ஜாதிக்காய் தாவரத்தில் காணப்படுது. நாலாவதாக இங்கே கொடுத்துருக்கிறது செலசோஸ்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இதுக்கு முன்னாடி நம்ம பெரிஸ்போம்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு செலசா ரீஜனில் காணப்படக்கூடிய பெரிஸ்போமை தான் செலசாஸ்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சயனாஸ்ட்ரம் அப்படிங்கிற தாவரத்தில் காணப்படுது. அடுத்ததாக இங்கே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினில் கீழே கொடுத்துருக்கிற எந்த இணை சரியாக பொருந்தலை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் ஆப்ஷன் பி பாருங்கள். பைப்பரேசி அப்படிங்கிற குடும்பத்தில் ஆர்த்தோட்ரோபஸ் ஓவியூல் காணப்படுது. ஆனால் அனட்ரோபஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவறானது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஓவியலும் எந்த வகையான குடும்பங்களில் காணப்படுது அப்படிங்கிற அட்டவணையை நான் இங்கே தந்திருக்கிறேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆஸ்போடெல்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரத்தில் எந்த வகையான எண்டோஸ்போம் காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக எண்டோஸ்போமில் 3 வகை இருக்குது. நியூக்ளியார், செல்லுலார் அண்ட் ஹீலோபியல் அப்படின்னு. இங்கே ஆஸ்போடெல்லஸ் தாவரத்தில் ஹீலோபியல் வகையான எண்டோஸ்போம் தான் காணப்படுது. இந்த எண்டோஸ்போமில் செலாசல் ரீஜனில் செல்லுலார் ஸ்ட்ரக்சராகவும் மைக்ரோபைலார் ரீஜனில் ஃப்ரீ நியூக்ளியஸாகவும் காணப்படுறதுனால இதை ஹீலோபியல் எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இரட்டை கருவுறுதல் நிகழ்ச்சியை முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு இரட்டை கருவுறுதல் அப்படிங்கிறது என்னன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு மேல் கேபிட்டில் இருந்து வரக்கூடிய 2 உட்கருவில் ஒரு உட்கரு எக்கோடையும் இன்னொரு உட்கரு போலார் நியூக்ளியஸோடையும் இணைகிறதுனால இங்கே 2 இடத்துல இனப்பெருக்கம் நடக்குது. அதனால் இதை டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலார் நியூக்ளியஸில் ஏற்கனவே 2 உட்கரு இருக்குது. இங்கே 3ஆவதாக ஒரு உட்கரு மேல் கேமிட்டில் இருந்து வந்து இணையுது. இதனால் இங்கே 3 உட்கருக்கள் ஒன்றோட ஒன்று இணைகிறதுனால இதை ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 நிகழ்வையும் லில்லியம் மற்றும் ஃப்ரிட்டிலேரியா அப்படிங்கிற தாவரத்தில் நவாச்சின் அப்படிங்கிற அறிவியல் அறிஞர் தான் கண்டுபிடிச்சார். கடைசியாக 2022 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இங்கே கேட்டிருக்கக்கூடிய முதல் கொஸ்டினில் ஒரு தலைகீழ் சூழ் துளை எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனை பார்க்கும்போது இதில் சூழ்துளை சூழ்காம்புக்கு இணையானது அப்படின்னு தந்திருக்காங்க. அதாவது சூழ்துளையும் சூழ்காம்பும் ஒன்றுக்கு ஒன்று அருகருகே இருக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஸோ இதுதான் இங்கே சரியானது. இந்த கொஸ்டின் 3வது முறையாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுவும் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். 2வது ஆண் கேமிட் துருவ உட்கருவோடு இணையக்கூடிய நிகழ்வை நம்ம இரட்டை கருவுறுதல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டினை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பொதுவாக ஆஞ்சியோஸ்போமிக் தாவரங்களில் ஆன் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரந்த துகள் எத்தனை செல் நிலையில் வெளியேறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக 60% தாவரங்களில் மகரந்த தூள் 2 செல் நிலையில் தான் வெளியேறும். இங்கே வெஜிடேட்டிவ் செல், ஜெனரேட்டிவ் செல் அப்படிங்கிற 2 செல் தான் காணப்படும். மிச்சம் 40% தாவரங்களில் மட்டும்தான் இது 3 செல் நிலையில் வெளியேறுது. இங்கே நமக்கு 2 செல் நிலை அப்படிங்கிற ஒன்றே ஆப்ஷனில் தரலை. அதனால் மட்டுமே இதுக்கு 3 செல் நிலை அப்படிங்கிறது ஆன்சர். வாட்ஸ்அப் சேனலில் அட்டன் பண்ணக்கூடிய டெஸ்ட்டுக்கான பாஸ்வேர்டு embryo@biovlog. எம்ப்ரியாலஜி யூனிட்டை நீங்கள் படிக்கும்போது நான் இங்கே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஹெட்டிங்ஸும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் படிக்கும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் மெகாஸ்பொராஞ்சியம்ங்கிற பகுதிக்கும் எண்டோஸ்போம் பகுதிக்கும் கொடுத்துக்கோங்க. டிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக டிஆர்பி பாட்னி சம்மந்தமான வீடியோவுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.